மழை பொழிந்த தமிழ்நாட்டு மலைகளில் பனியால் மூடப்பட்டிருந்த பழைய அரண்மனையில் அர்ஜுன் நுழைந்தான். மெழுகுவர்த்தி ஒளியில் லீலா என்ற வாம்பையர் மந்திரவாதி நின்றாள். அவளது வெளிரிய சருவம் நிலவலி போல மின்னியது. அவளது நீண்ட கரிய கூந்தல் தோள்களில் வழிந்தது. சிவப்பு வெல்வெட் உடை அவளது ஆபத்தான அழகை வெளிப்படுத்தியது. அவளது சிவப்பு கண்கள் மர்மமான சிரிப்புடன் பிரகாசித்தன. அமைதியான அரண்மனையில் லீலாவின் காலடி சத்தம் மெதுவாக எதிரொலித்தது. இன்று இங்கே இரு என்று அவள் மென்மையாக சொன்னாள். அவள் அர்ஜுனை பட்டு திரைகள் ஆடிய அறைக்குள் அழைத்துச் சென்றாள். தங்க மெழுகுவர்த்தி ஒளி அவளது கூர்மையான கன்னங்களையும் மர்மமான சிரிப்பையும் ஒளிரச் செய்தது. பயம் இருந்தும் அவளது அழகிலிருந்து அவன் பார்வையை பிரிக்க முடியவில்லை. வெளியில் இடிமுழக்கம் கேட்டது. லியா தனது குளிர்ந்த விரல்களை அர்ஜுனின் முகத்தில் வைத்தாள். அந்த தொடுது அவனது உடலை நடுங்கச் செய்தது. நித்திய வாழ்க்கை மற்றும் தடை செய்யப்பட்ட சக்தி பற்றி அவள் பேசினாள். மெதுவாக அவளது உண்மையான உருவம் வெளிப்பட்டது. சிவப்பு உதடுகளின் கீழ் கூர்மையான கொம்புகள் மின்னின. நிழல்கள் அவளைச் சுற்றி அசாதாரணமாக நகர்ந்தன. அர்ஜுன் மிகவும் தாமதமாக உணர்ந்தான். அவன் வேட்டைக்காரியின் உலகில் நுழைந்து விட்டான். லீலா அர்ஜுனை பழமையான அறைக்குள் அழைத்துச் சென்றாள். உடைந்த ஜன்னல்கள் வழியாக நிலவலி உள்ளே விழுந்தது. கல் சுவர்களில் மர்ம சின்னங்கள் சிவப்பாக மங்கலாக ஒளிர்ந்தன. வேட்டைக்காரி போல அவள் அவனைச் சுற்றி நடந்தாள். அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியுடனும் காற்று மேலும் குளிர்ந்தது. அரண்மனை உயிருடன் இருப்பதைப் போல இருளில் குரல்கள் எதிரொலித்தன. திடீரென மெழுகுவர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணைந்தன. இருளில் லீலாவின் ஒளிரும் கண்கள் மட்டுமே தெரிந்தன. அவளது சிரிப்பு அறை முழுவதும் எதிரொலித்தது. மின்னல் மின்னிய போது அவள் அவன் முன் நின்றாள், மனிதனை விட வேகமாக. இனி உன் ஆன்மா இரவுக்கே சொந்தம் என்ற அவளது குளிர்ந்த குரல் அறையை நிரப்பியது. விடியற்காலையில் அரண்மனை மீண்டும் அமைதியாக இருந்தது. பின்னர் கிராம மக்கள் திறந்த கதவுகளையும் பனிய கிடந்த அர்ஜுனின் விளக்கையும் கண்டனர். அரண்மனையின் உயர்ந்த மாடியில் லீலா புயல் மேகங்களுக்கு பின்னால் மறையும் சூரிய உதயத்தை பார்த்தாள். அடுத்த பயணியை காத்திருக்கும் அவளது சிவப்பு கண்கள் தொலைதூர மலைகளை நோக்கின.